பைனரி சப்ராக்ஷன். ஸோ என்ன பண்ணலான்னா 8 மைனஸ் 5 பண்ணுவோம். ஸோ இதுதான் இருக்கிறதுலே டஃபஸ்ட்டு காம்பினேஷன் சப்ராக்ஷனில். இதை பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த சப்ராக்ஷனாலும் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த சப்ராக்ஷன் பண்ணும்போது எந்தெந்த காம்பினேஷனில் வரும்னா, வழக்கம் போல் 0லேருந்து 0 போனால், 0லேருந்து 1 போனால், 1ல் 0 போனால், 1ல் 1 மைனஸ் ஆனால், ஸோ இந்த 4 காம்பினேஷன் தான். ஸோ இதில் இது மட்டும்தான் கொஞ்சம் திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் சிம்பிள் தான். 0ல் 0 போனால் 0, 1ல் 0 போனால் 1, 1ல் 1 போனால் 0. ஸோ இந்த 0ல் 1 போனால் அப்படின்னா எந்த மாதிரி வரும் அப்படின்னா 0 மைனஸ் 1. இப்போ 0ல் 1 போகாது, பக்கத்தில் 1ஐ வந்து பாரோ வாங்கணும். அப்போ இப்படி வாங்கினா இது 2 ஆகிடும். இப்போ 2ல் 1 போச்சுன்னா 1. ஸோ இதுதான் இப்படி தான் ஆன்சர் வரும். ஸோ நெக்ஸ்ட் லெவல் சப்ராக்ஷனில் இன்னும் அடுத்து இதுதான் ஒன்று. ஒரு வேளை இப்படி இருக்குதுன்னு வச்சுப்போமே, அதாவது இப்போ 0ல் 1 போகாது. ஸோ அதனால் பக்கத்தில் ஒன்று, இதுவும் 0வாக இருக்குது. இந்த 1ஐ இங்கே கொடுக்கும்போது இது 2 ஆகிடும். ஸோ இந்த 1ஐ இருக்கிற 1ஐ இங்கே பக்கத்தில் கொடுத்துருவோம். இது 0 ஆகிடுச்சு, இது 2 ஆகிடுச்சு. இப்போ இந்த 2லேருந்து 1ஐ கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த 2லேருந்து 1 போச்சுன்னா மீதி 1 தான் இருக்கும். ஸோ இப்போ இது 2. இப்போ இந்த 2ல் 1 போச்சுன்னா 1, 1 வந்து 1. இந்த கான்செப்ட் தான். ஸோ இப்போ நம்ம இந்த 8 மைனஸ் 5 பார்த்துருவோமே, 0ல் 1 போகாது, பக்கத்தில் வாங்கணும். ஸோ இங்கேருந்து என்னாகும், இது வந்து 0வாக ஆகிடும். இருக்கிற 1ஐ இங்கே கொடுத்துட்டோம். இப்போ இது 2. இந்த 2லேருந்து 1ஐ கொடுத்தா மீதி வந்து இங்கே 1 தான் இருக்கும். ஸோ இது 2 ஆகிடுச்சு. இந்த 2ல் 1ஐ கொடுத்தா இந்த 2லேருந்து 1 போச்சுன்னா மீதி இங்கே 1 தான் இருக்கும். ஸோ இது 2 ஆகிடுச்சு. இப்போ இந்த 2ல் 1 போச்சுன்னா 1, 1ல் 0 போச்சுன்னா 1, 1ல் 1 போச்சுன்னா 0, இது 0. இப்போ நமக்கு அந்த என்ன சொன்னோம், 8 மைனஸ் 5 தானே போட்டோம். 8 மைனஸ் 5 3. ஸோ இதுவும் 8, 4, 2, 1. இது என்ன 3. ஸோ இவ்வளோ தான் சப்ராக்ஷன். தேங்க்யூ.